நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் மகன்லால். 84 வருட பாரம்பரிய வைர நகை கடை, கல்லுக்கட்டி வடக்கு, காரைக்குடி. நண்பர்களே, நகைச்சுவை என்பது ஒரு கேலி, கிண்டல், நையாண்டி, கிக். சோர்ந்து போனவனை தட்டி எழுப்புவதற்கான ஒரு யுக்தி. கொரோனா காலத்திலே கிட்டத்தட்ட போன பீரியடில் 20ல் ஒரு 1 இயர் யாரும் வெளியே போக கூட பயந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 4 முறை இரத்த தானம் கொடுத்திருக்கிறேன். பொங்கலுக்கு எங்கள் இதில் பொங்கல் பானை நகரத்தாரில் நம்ம கொடுப்போம். அதான் ரொம்ப தூரமாக இருக்குது, வண்டியில எல்லாம் வர முடியல. நான் பேங்க்கில் இப்போ தான் கூகுள் பேலாம் வந்துருச்சேன், நான் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் அனுப்புனீங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்துடும், 10 நிமிஷத்தில் நாங்கள் எடுத்துருவோம், எங்களுக்கு மறந்து போயிடும், நீங்கள் நேராக வந்து கொண்டாந்து விடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி அத்தா, நேராக வர்றேன். அப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். பல பேர் சொல்லுகிறார்கள், கண்ணதாசன் ஏதோ குடித்து விட்டு பாடல்களை எழுதினார் என்று. ஒரு நாளும் அவர் குடித்து விட்டு எழுதியது இல்லை. சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். இது கொடுத்து மகிழ்வதா கொண்டாடி மகிழ்வதா, கொண்டாடி சிறப்பதான் என்கிட்ட கேள்வி கேட்டார், கவனிச்சிங்களா? அதான் அல்வா. நம்ம அல்வாவே கின்றாள். ஏஎல்எஸ்பி லேனா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, ஒரு நாள் காலையில் ஒரு தொலைபேசி வந்தது. நான் ரொம்ப நேரமாக எடுக்கலை, கொஞ்சம் தாமதமாக தான் எடுத்தேன். எடுத்தா அந்த முனையில் பேசுகிற ஒரு கார் லேனா, ஏஎல்எஸ்பி லேனா. அண்ணா, ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன், ரிங் போயிட்டே இருக்கு, என்னண்ணே காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நல்ல வேலையாக போச்சு போங்க, எங்கள் வீட்டாச்சிட்ட போய் காஃபி கேட்டால் பல்லு விளக்குனா தான் காஃபி தருவேன்னு சொல்கிறா அப்படின்னு. அவ்வளவுதான். லேனா கக்க கக்க கக்கன்னு சிரிக்கிறார். ஏன் எங்கள் வீட்டாச்சி சொன்னதுக்கு நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க? இது வம்பா போச்சு. அப்புறம் பரவாயில்லைங்க, உங்கள் வீட்டாச்சி, எங்கள் வீட்டாச்சிலாம் உட்காந்துருக்கு பாருங்க, பாத்திரம் விளக்குனா தான் காப்பியை கொடுக்கும் அப்படின்னு ஆரம்பித்தார். நண்பர்களே, நகைச்சுவை என்பது ஒரு கேலி, கிண்டல், நையாண்டி, கிக். சோர்ந்து போனவனை தட்டி எழுப்புவதற்கான ஒரு யுக்தி. யார் மனதையும் காயப்படுத்துவதெல்லாம் அதனுடைய நோக்கம் இல்லை. நான் ஒரு பெரிய ரோட்டரி சங்கத்தினுடைய விழாவில் பேச சென்றிருந்தேன். அந்த ரோட்டரி விழாவில் பேசுகிற போது அந்த ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவராக அன்றைக்கு பணியாற்றி கொண்டிருந்தவர் என்னுடைய அருமை நண்பர் சைபால் சண்முகசுந்தரம் அவர்கள். ரோட்டரியினுடைய ஆளுநர் மதுரையில், சைபால் சண்முகசுந்தரம், யூனியன் கிளப் தலைவர். சொக்கலிங்கம், நீங்கள் வந்து பேசணும் எங்கள் வீட்டில். சொக்கலிங்கம்னா இங்கே ஒரு சொக்கலிங்கம். என்ன சொக்கலிங்கம்? இங்கே ஒரு சொக்கலிங்கம், அங்கே ஒரு சொக்கலிங்கம். நீங்கள் வந்து பேசணும், ஒரு தலைப்பு கொடுங்க அப்படின்னாரு. ரோட்டரி ஆளுநர், கவர்னர், தமிழில் சொன்னால் கவர்னர், ஆளுநர்னா தமிழ்நாட்டில் புரியல. நான் உடனே, வாங்க சேவு முத்துக்குமார், நான் உடனே சொன்னேன், நகைச்சுவை பேச்சு அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். நல்லா கவனிச்சிங்க லேனா அவர்களே, நகைச்சுவை பேச்சு அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். ஆனால் கொஞ்சம் உட்காருங்க, இந்த வந்துடுறேன், சீக்கிரம் முடிச்சிருவோம். நகைச்சுவை பேச்சுன்னு தலைப்பு கொடுத்தேன். அவங்க அழைப்புதல் வந்து ஆங்கிலத்தில் தான் அச்சடிப்பாங்க. ஆங்கிலத்தில் அழைப்புதல் கொடுத்தா மனிதத்தை, அதாவது சொக்கலிங்கத்துக்கு தெரியாது, இவன் லூசு தமிழ்னு தெரிவான், ஆங்கில அழைப்புலாம் கொடுக்கக்கூடாதுன்னு கொடுக்கவே இல்லை. நான் விழாவுக்கு போயிட்டேன், பயங்கர கூட்டம். போனோன்னா எவ்வளோ நேரம் பேசுனேன், புரோட்டாலாம் போட சொல்லியிருக்கேன், அதெல்லாம் போட்டு முடியட்டும், அது வரைக்கும் பேசுங்க அப்படின்னாரு. என்னையா நீ என்னைக்கு விருதுநர் புரோட்டா போடுறது, நான் என்னைக்கு ஒரு மணி நேரம் பேசுங்க சொக்கு, அப்போ அழைப்பு இதில் கொண்டாப்பா அப்படின்னு. என்ன நாராயணன் இப்போ தான் வர்றாரு, நாராயணனை தேடிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் நேரம் இப்படி உட்காருங்க, உங்களை பற்றி ஒரு அல்வா கொடுக்க வேண்டியிருக்கு. நான் உடனே அழைப்புதல் கேட்டேன். அப்போ தான் அழைப்புதலை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. வாங்கி பார்க்குறேன், சீஃப் கெஸ்ட் மனிதத்தேனி ஆர் சொக்கலிங்கம், பிரசிடெண்ட் கவியரசு கண்ணதாசன் நற்பணி மன்றம், எல்லாம் ஆங்கிலத்தில்.
டாபிக் அப்படின்னு போட்டு நகைச்சுவை போச்சு அப்படின்னு போட்டு. ஏயா நான் நகைச்சுவை பேச்சுன்னு கொடுத்தேன், அதனால என்ன ரெண்டும் ஒன்று தான், பேசு, நீ பேசுனா நகைச்சுவையெல்லாம் போயிடும், பேசு. நான் பேசி முடித்ததற்கு பின்னால் தான் நீங்கள் அந்த முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் தொலைநோக்கு பார்வையோடு முதலிலே நகைச்சுவை போச்சு என்று போட்டிருக்கிறீர்கள். இந்த தலைப்பிலே பேசுகிறேன் அப்படின்னு 1 மணி நேரம் பேசியிருக்கேன். அப்போ அங்கே இருக்கிற சூழலை நாம் நம்வசப்படுத்தி கொள்ள வேண்டும். இது தமிழனுடைய பலம், என்னுடைய பலம் இல்லை, நகரத்தார்களின் பலம் இல்லை, தமிழ் இனத்தினுடைய பலம். இந்த பலத்தை நாம் பலவீனமாக்கிவிடக்கூடாது. ஒரு தலைமை பண்பை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்கள்? அவர் அழகா சொன்னார், நாங்கள்லாம் ஒன்றும் பெருசாக செஞ்சிடல, எல்லாம் தலைவர் எங்களை வழி நடத்தினார் அப்படின்னு மனம் திறந்து ஒரு நிர்வாகி பாராட்டுறாருன்னா தலைவர் எப்படி ஆளா இருக்கணும்? அப்படி இருக்கணுங்க. ரோல் மாடல், முன்மாதிரி மனிதர்களாக, கைகள் தட்டுவதற்காக, மறந்துடாதீங்க, கைகள் தட்டுவதற்காக. கை தட்டினோம்னா KR மீனாட்சி சுந்தரத்துக்கெல்லாம் ஒன்றும் பெருமை இல்லை, கை தட்டுறவங்களுக்கு நல்லது, ரத்த ஓட்டம் சீராகும். இதை சொல்லி மீனாட்சி சுந்தரனை இன்னொரு இடத்துல போய் நல்ல தலைவராக வேலை செய்வார், அவ்வளவுதான். சரி, அவர் இவ்வளோ பண்ணிட்டாரே, அவரை விட நம்ம நல்லா பண்ணுவோம்டா அப்படின்னு அடுத்த தலைவர் வருவார். இவரை வென்றெடுப்பதற்குத்தான் அடுத்தவர். அதனால இவரை மாதிரி வந்துட முடியுமா அப்படின்னு போட்டியெல்லாம் தேவையில்லை. இவரை விட நாம் சிறப்பாக, இந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாங்க பெற்றோர்களை விட சிறப்பாக செயல்படுறான். அவங்க அப்பச்சி 1 லட்ச ரூபா கொடுத்தா பையன் சம்பாரிச்சு 10 லட்சம் கொடுக்குறான். இந்த பாருங்க, வந்த இடத்துல அந்த அபிராமி ஜுவல்லர்ஸ் அவர் வாட்டு அடிச்சு விடுறார். நான் சொன்னேன் அன்னைக்கு காரில் ஏனாட்டு, அபிராமி ஜுவல்லர்ஸ் தொலைபேசி எண் வாங்கி தரேன், நீங்கள் உடனே பேசுங்க, ஒரு சிட்டையை போடுங்க. சிட்டையெல்லாம் போட வேணாம், போய் சொன்னா கொடுப்பாரு. ஏன்னா அவ்வளவு நேர்த்தியாக இந்த பணிகளை செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பட்டிமன்றம் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கார் லேனா அவர்களை தொடர்ந்து கொண்டாடி சிறப்பதே என்கிற அணியிலே எங்கள் வீட்டு பிள்ளை, மதுரை நகரத்தார் சங்கத்தின் துணைத் தலைவர், உங்கள் வீட்டு மாப்பிள்ளை, வைரவம்பட்டி வைரவங்கோயில் மாப்பிள்ளை, வீட்டு மாப்பிள்ளை இல்லை, வைரவங்கோயிலில் திருமணம் செய்த மாப்பிள்ளை. இவர் உடனே எங்க விட்டு ஏன் அப்படி அல்வா கொடுக்கறதுக்குன்னே ஒரு 4 பேர். அருமை சகோதரர் வைரவன் அவர்களை உங்கள் கரவொலியோடு அன்போடு அழைக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க குரல் நெறி. தேனிருக்கும் மலரை தேனீக்கள் சுற்றுவது போல பாரதியார் சொன்னானே, தேனினும் இனிய தமிழ் என்று, கண்ணதாசனின் அல்ல அல்ல குறையாத அமுத தமிழ் என்று, அந்த இனிய தமிழை தமிழகம் மட்டுமல்ல உலகத் தமிழர்கள் வசிக்கும் அத்தனை இடங்களிலும் பரப்பி செய்து கொண்டிருக்கும் அழகான என்று சொன்னார், தவறாக சொல்லிவிட்டீர்கள். மிக அழகான நடுவரை பெற்றிருக்கிறோம். மிக அழகான தலைவர். கார்த்தி, போய் பேசுறத பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களை சிகிச்சைவேன்னு இருக்காரு அப்போலோ கார்த்திக்னா இங்கே எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சுக்குலையும் இது கண்ணு தெரியாது போல. மிக அழகான தலைவர் என்றாலும் வரும்போது லைட்டா மேக்கப் போட்டு வந்தார். நீங்களாம் அங்கே போட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு. மேக்கப்லாம் போடல, சும்மா மீனாட்சி சுந்தரனே அந்த ரூம் எப்படி கட்டி இருக்கு போய் பாருங்க. அங்கிட்டு 2 லைட்டு, இங்கிட்டு 2 லைட்டு, பளபளங்குது, நிறைய பேருக்கு கிளார் அடிக்குது. ஸோ அப்படி ஒரு அழகான தலைப்பான வாழ்வின் மகிழ்ச்சி, கொடுத்து சிறப்பது என்றால் கொடுத்தால் குறைந்து கொண்டே இருக்கும், அதில் எங்கே மகிழ்வது, சிறப்பு மகிழ்ச்சி இருக்கும் என்றாலும் கூட அந்த அணியிலே பேச வந்திருக்கும் அறிவிற் சிறந்த பெரியோர்களையும் இந்த மலர்ந்த முகங்களை பார்த்து கொண்டாடி சிறப்பதுதான் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ற அணியிலே எங்கள் பார்த்தா சின்ன பிள்ளை நாங்கள், ஆனால் ஆட்சியை பார்த்தோம்னா கையெடுத்து வணங்கலும் போல இருக்கும். அவ்வளோ ஒரு ஞாபக சக்தி. ஒரு பிட்டு பேப்பர் இல்லாமல், பிட்டு பேப்பருங்கிற அவங்க வேற, ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர், ஒரு சின்ன திருத்தம், ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் இல்லை, கல்லூரியில் ஹெட்மாஸ்டர், காலேஜிலே வைஸ் பிரின்சிபாலு. ஸோ சிறிய பேப்பர் கூட இல்லாமல் கம்ப்யூட்டர் இல்லாத காலத்திலே வைரவன் ஒரு சின்ன இடையூறு பொறுத்தருங்க. சின்ன பிள்ளை என்றாரே உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆமாம் ஆமாம். மதுரையில் கருத்த மேனி, 87 வயது, 25,000 குழுவின் தலைவர், மகளிர் சுய உதவி குழுவின் 25,000 குழுவின் தலைவர்.
அவர் பிறந்தது தொட்டால் தீட்டு என்கிற ஒரு இனம். ஆனால் அந்த சின்ன பிள்ளையின் காலில் அன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக பணியாற்றிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் காலை தொட்டு வணங்கினார். மறந்து விடாதீர்கள். சின்ன பிள்ளையின் வரலாறு. மன்னிக்கணும், பேசுங்க. ஸோ அப்படி அவர்களுடைய ஞாபக சக்தி அந்த கால கம்ப்யூட்டரு இந்த கால கம்ப்யூட்டரை எல்லாம் விட உயர்வானது என்பதை தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். எதிரணி தலைவர் அவர்கள் பேசும்போது 4 வெள்ளை அடித்த சுவத்துக்குள்ளே பேசுவோம், இந்த மலர்ந்த முகங்களை பார்த்தோம் என்று தன்னை அறியாமலேயே இந்த விழாவின் சிறப்பினை எடுத்து சொன்னார். கொண்டாடி மகிழ்வதில் தான் மகிழ்ச்சி நிலைத்திருக்கிறது என்பதற்கு அது ஒரு சான்று. அதே போல் நம்ம அண்ணன் வந்துட்டு சொன்னாங்க, இதயத்தை கொடுத்தாங்க, அவரே இறக்க போகிறவர், கொஞ்சம் விட்டால் எரிச்சிருவாங்க. மதுரையில் தினமும் 2 பாடி போகுது. ஆனாலும் கூட அவர்களெல்லாம் அந்த மூளைச்சாவு அடைந்தவர்கள் கொடுப்பது என்பது அவர்களுடைய இதயம் இந்த மாதிரியான நிகழ்வுகளை கண்டு கண்தானம் கொடுப்பது என்பதும் கூட மிக சிறப்பான விழாக்களை கண்டு களிப்புறுவதற்காகவும் வாழ்விலே அந்த இதயமும் கண்களும் சிறப்பாக பயன்பட வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். கொரோனா காலத்திலே கிட்டத்தட்ட போன பீரியடில் 20ல் ஒரு 1 இயர் யாரும் வெளியே போகக்கூட பயந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 4 முறை இரத்த தானம் கொடுத்திருக்கிறேன். நான் இரத்த தானம் கொடுத்ததால் மகிழ்ந்தேனா என்பதை விட இரத்த தானம் கொடுத்த பெற்றவர்கள் சிறப்பாக மகிழ்ந்திருந்தார்கள். அதுதான் சிறப்பு. வாழ்வின் சிறப்பு என்பது அவர்கள் நலமாக வாழும்போது நான் சிறிது கொஞ்சமாக மகிழ்கிறேனே, அதுதான் சிறப்பு. எங்களுக்கு இலக்கியமும் இலக்கணமும் புராண காலமும் தேவையில்லை. இன்றைய வாழ்வில் மகிழ்ச்சி கொடுத்து மகிழ்வதா, கொண்டாடி சிறப்பதா? நிறையா பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இந்த யாகசாலையை வெளியே போய் பாருங்க, கண்கொள்ளா காட்சி. அது ஒருவர் கொடுத்து முடியுமா? அனைவரும் கொடுத்தீர்கள். ஆனால் கொடுத்து சிறப்பது, விழாவில் சிறப்பது, நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருப்பது விழாவின் சிறப்பு தானே தவிர கொடுத்து மகிழ்வதால் இருப்பதை விட இதுதான் மிக உயர்ந்த மகிழ்ச்சியாக இருக்கும். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன் அடிமைப்பட்டு கிடந்தோம். இப்போது சுதந்திரம் அடைந்த பின் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி. அவர்கள் கொடுத்து சென்றார்கள், சுதந்திரத்தை கொடுத்து சென்றார்கள். அப்போது அவர்கள் மகிழ்ச்சியோட கொடுத்து சென்றிருப்பார்கள். இன்று சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம், குடியரசு தினம் கொண்டாடுகிறோம், அத்தனையும் நம் விழாக்களாக எடுத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோமே. தீபாவளியை எடுத்துக்கங்க, முதலாளி பணத்தை கொடுப்பாரு, போனஸ் கொடுப்பாரு, இன்சென்டிவ் கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு. அவர் எங்கே மகிழ்ச்சியாக இருப்பார்? ஆட்சியை கூட்டிக்கிட்டு கடைக்கு போனால் 300 ரூபாய்க்கு எஸ்குமார் சில வெள்ளச்சட்டை தானே போடுவீங்க, வாங்கி கொடுத்துட்டு ஓரமாக உட்காருங்க, நான் செலக்ட் பண்ணிட்டு வரேன்ட்டு போவாங்க. 3600 ரூபாய்க்கு ஒரு சேலையை வாங்கிட்டு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா, அம்மா எனக்கு நல்லா இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைக்கும் உன்னைய பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்கிற பொம்பளைக்கும் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கிக்க. 3000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா ஒரு சேலை இலவசம். ஓசி சேலையை வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம். நான் பார்த்தேன், எல்லாத்தையும் டெலீட் பண்ண வேண்டியதெல்லாம் டெலீட் பண்ணி முடிச்சுட்டு இப்படி பார்த்தா தலையை சுற்றுது. அண்ணே மேலேயே கேன்டீன் இருக்குது அப்படிங்கிறான். மேலே போனால் இன்னும் கொஞ்சம் பாக்கெட் காலி. இப்படி கொடுத்து கொடுத்து சிறப்பதை விட அதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து நாம் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிறோம் பார்த்தீர்களா? அப்போது நம் பிள்ளைகளின் முகத்திலும் நம் மனைவியின் முகத்திலும் நம் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு ஈடு இணையது. பண்டிகைகளை கொண்டாடும் போது தானே மிகச் சிறப்பான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இப்போ நம்ம 60, 80 நகரத்தார்களில் வழக்கமாக கொண்டாடியக்கூடிய ஒன்று. அப்போ அந்த பங்காளிகள், உடன் பங்காளிகள், கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் சேலை வேட்டியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அது நம்ம சாமி ரூமுக்குள்ளே வச்சு விழுந்து கும்பிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். கொடுத்தவர்களுக்கு அந்த 1 நிமிடம் கொடுக்க வேண்டிய திருப்தி நாம் வாங்கி கொடுக்க வேண்டும், சிறப்பாக பண்ண வேண்டும் என்று. ஆனால் அத்தனை பேரும் கொண்டாடி அத்தனை சேலையும் உடுத்தி அத்தனை பேரும் ஒரே மாதிரியாக சட்டை போட்டு கொண்டு வந்திருக்கும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறது பார்த்தீங்களா? மிகப்பெரிய மகிழ்ச்சி அது. இதற்கு ஈடு இணையே கிடையாது. கொடுத்தவர்கள் மகிழ்வதை விட அதை கொண்டாடி சிறக்கும் போதுதான் மகிழ்வு பன்மடங்காகிறது என்பது உண்மை. அதுபோல பண்டிகைகள் தான் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பினையும் சிறப்பினையும்
நமது முகத்திலே புன்னகையும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் பாராட்டி மகிழும் போது கிடைக்கும் மகிழ்ச்சி கொடுப்பதில் இருப்பதை விட மிக அதிகமாக நாம் கொண்டாடி சிறப்பதில் தான் இருக்கிறது. நாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம், மாடுகளை குளிப்பாட்டுகிறோம், வாயில்லா ஜீவன்களை. அதற்கு முன்னர் கொடுத்ததையெல்லாம் விட அன்றைய தினம் நாம் கொடுப்பது இருக்கிறது பார்த்தீங்களா, சக்கரை பொங்கலை கொடுத்து ஒரு குளிப்பாட்டி அதை பண்ணிட்டு அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து கொண்டாடும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எத்தனை பணம் கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்கும். ஆவின் பால் நல்லாவின் பாலும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனமும் மலருக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுவதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுவதும் குளத்திற்கில்லை, பல்லாரும் கனி முழுவதும் மரத்திற்கில்லை, பன்னரம்பின் இசை முழுவதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குலைக்க காண்கின்றேன், என் வாழ்வும் பிறர் குறைக்க வேண்டும் என்ற கருத்தினை கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி மிக அற்புதமான இந்த விழாவிற்கு எங்களையும் அழைத்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த வைரவன் கோயில் நிர்வாகத்திற்கும் விழாக்குழுவினருக்கும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இப்போ ஒரு சின்ன கேள்வி, வைரவன் பேசியதிலிருந்து ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு இங்கே இருக்கிற ஒரு இளைய தலைமுறை தான் பதில் சொல்ல வேண்டும், பெரியவர்கள் பதில் சொல்லக்கூடாது. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை என்கிற வரிகளை சொன்னார் இல்லையா? அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் உங்கள் வைரவன் கோயிலை சார்ந்தவர். அவர் பெயரை இங்கே இருக்கிற நீங்கள் குழந்தையா? நீங்கள்லாம் முன்னாள் குழந்தை. இவர் 50 வருஷம் முன்னாடி குழந்தை. நீங்கள் 35-40 வருஷம் முன்னாடி குழந்தை. இப்போ இருக்க குழந்தை நீங்கள்லாம் குழந்தை இல்லைங்க, நீங்களாம் பேரம்பேத்தி எடுத்தாளுங்க. நீங்கள் வெரி ஓல்டு இல்லைன்னா அந்த ஓல்டு இல்லை. அருணாச்சலண்ணே கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க. யாரோ குழந்தைங்க சொல்லுங்க. ஒரு சின்ன க்ளூ தரேன். மேலைச்சி ஓபரி தந்த நன்மணி அவர். சொல்லாமா? நீங்கள்லாம் அமைதியார். கண்ணை எதுக்கு எந்திரிக்கிறீங்க? சீக்கிரம் முடிக்கணும்னா தலைவர் ஏதாவது சொன்னால் கொஞ்ச நேரம் அமைதியாக. கெடியாரம் ஓடலை. யாராவது சொல்லாமா? நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை. சொல்லுங்க. நீங்க சின்ன குழந்தையா பேரம்பேத்திலாம் எடுத்துக்கிட்டு மீனாட்சி சுந்தரனே அவர் ஒரு தட்டுங்க. உங்க ரசிகராகவே அந்த ஆட்சி சொல்லுது. சொல்லுங்க ஆட்சி. அங்கேருந்தே எனக்கு காது கேட்கும். பிரமாதம். தமிழறிஞர் மூதறிஞர் வாசுப மாணிக்கனார் அவருடைய வைர வரிகள். நான் 3 முறை அண்மையில் இரத்த தானம் கொடுத்தேன் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். உங்கள் வீட்டு மாப்பிள்ளை நல்ல கரவொலி கொடுங்கள். கொடுப்பது நான் 17 முறை கொடுத்துருக்கிறேன். எப்பன்னு கேட்குறாரு சொக்கு. எப்போ கொடுத்த? நான் கொடுத்துருக்கேன் 60 வயசுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். இப்போ 64. 60 வயசுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. நீங்கள் வாட்டுக்கு இவரை போய் கொடுக்க சொல்லிடாதீங்க, அவரை கொடுக்க சொல்லிடாதீங்க. பாரதி கொடுக்கலாம், இன்னொரு 10 வருஷம் கொடுக்கலாம். அதனால் நல்ல கருத்துக்களை பதிவு செய்த வைரவன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தும் அதே அணியிலிருந்து வருகிறார். வருவதற்கு முன்பாக நேர்மை என்றால் என்ன? நேர்மை. பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய முன்னாள் மாணவர் சங்க விழா. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த பொறியாளர்களுக்கான முன்னாள் மாணவர் சங்க விழா. அந்த விழாவை ஏற்பாடு செய்திருப்பவரும் வைரவம்பட்டியை சார்ந்த சொக்கலிங்கம்புதூரை சார்ந்த ரவி வீரப்பன். அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அங்கே ஆளுக்கு 1 மணி நேரம், நான் ஒருத்தன் 1 மணி நேரம், இன்றைக்கு தலைமைச் செயலாளராக இருக்கிற அருமை நண்பர் இறையன்பு 1 மணி நேரம், ஆளுக்கு 1 மணி நேரம் பேச போயிருக்கோம். கூட்டம் பிரமாதமாக இருக்குது. முதல்ல என்னைய சொக்கலிங்கம் பேசட்டும், ஏன்னா இறையன்பு பெரிய அதிகாரி. அப்போது அவர் தலைமைச் செயலாளர் இல்லை. அவர் சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், நேர்மையினா நெருப்பு, அவ்வளோ பிரமாதமான மனுஷன். அவரை என்னைய முதல்ல பேச சொல்லிட்டாங்க. நான் பேச எந்திரிச்சு போயிட்டேன். உடனே அவர் சொன்னார், சொக்கலிங்கம் இங்கே வாங்க, நீங்கள் உட்காருங்க. நீங்கள் ஜோக்கெல்லாம் அடிப்பீங்க, கேலி கிண்டல்லாம் பண்ணுவீங்க, ஆடியன்ஸை கைதட்டு வாங்குறதுக்கு ஏதாவது பண்ணுவீங்க. இந்த ஜிகினாவெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதனால் முதல்ல நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்னார். சரி, அவர் ஒரு பெரிய அரசு அலுவலர், அவருக்கு நிறைய வேலை இருக்கும், அவர் பேசட்டும் அப்படின்னு அவர் மேடைக்கு போயிட்டார். நான் ரவி வீரப்பன்ட்ட மைக்கை வாங்கிட்டு நான் இறையன்பு அறிமுகப்படுத்தி ஒரு வார்த்தை பேசுகிறேன். சரி பேசுனாங்க.
திரு இறையன்பு அவர்கள் தமிழகத்தின் சிறந்த IAS அதிகாரி, மிகச்சிறந்த நேர்மையான மனிதர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். கை தட்டிட்டாங்க. நான் வந்து உட்காந்துட்டேன். அவர் மேடைக்கு போனார், பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பிச்சோன்னா நான் போய் கீழே உட்காந்துட்டேன். இங்கே உட்காந்தா காது இந்த இப்போ இங்கே உட்காந்து அவங்க பேசுகிறது கேட்கல சில நேரம். அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கும். நான் வந்து அரங்கத்தை குறை சொல்லலை, வேறு ஏதாவது சில காரணம் இருக்கும். நான் அதனால் போய் ஆடியன்ஸில் உட்காந்துட்டேன். இறையன்பு பேச ஆரம்பிச்சோன்னு சொன்னார், சொக்கலிங்கம் என்னை அறிமுகப்படுத்துகிற போது நான் நேர்மையானவர் என்று சொன்னார். சொக்கலிங்கம் அவர்களே, உங்களுக்கு நேர்மை என்றால் என்ன என்று தெரியுமா அப்படின்னு இப்படி தான் கேட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்கு இடைமறித்து பேசுவதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. இடைமறித்து பேசுவதெல்லாம் கோமாளித்தனத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய ஒரு அங்கம். ஒரு பெரியவர் பேசுகிற போது, அறிவார்ந்தவர் பேசுகிற போது இடைமறித்து பேசக்கூடாது என்பதால் எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நான் அப்படியே உட்கார்ந்துருந்தேன். உடனே அவர் சொன்னார், சொக்கலிங்கம் என்னை பார்த்து நேர்மையாளர் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், நேர்மை என்றால் என்ன கேளுங்கள். ஒரு நாள் காலை நேரம் நடைபயிற்சிக்காக நான் புறப்பட்டேன். ஒரு பெரிய பூங்காவில், வனாந்திரத்தில் நடைபயிற்சிக்கு கிளம்பிய உடனே என் காலில் இருந்த செருப்பு அருந்து விட்டது. செருப்பு அருந்த உடனே என் அருகில் சொக்கலிங்கம் போல ஒரு நண்பரும் இருந்தார். 2 பேரும் போய் அந்த இடத்திலே குடையை விரித்து ஒரு சகோதரர் செருப்பு தைத்து கொண்டிருந்தார். அவரிடம் போய் அப்படி காலை நீட்டினோம், செருப்பை எடுத்து அப்படி வைத்தோம். அவர் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. உடனே செருப்பை எடுத்து தைக்க தொடங்கி விட்டார். உடனே நான் ஒன்றும் கேட்கவில்லை. என் அருகில் இருந்த நண்பர், சொக்கலிங்கம் போன்ற ஒரு நண்பர், அந்த சகோதரரை தோளில் தட்டி, இரியா நீ பாடி செருப்பை தைக்கிற, கூலி எவ்வளோ அப்படின்னு கேட்டு தை அப்படின்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. ஆனால் அந்த சகோதரர் அப்போதும் நிமிர்ந்து பார்க்கவில்லை. ஒரு 20 ரூபாய் தாருங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தைக்க தொடங்கி விட்டார். உடனே என் நண்பர் சொன்னார், 20 ரூபாய் ரொம்ப அதிகம், ஒரு 15 ரூபாய் தருகிறோம் தை என்று சொன்னார். சரி, பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட பேரம் பேச விரும்பலை, போங்க அப்படின்ட்டார். நாங்கள் நடைபயிற்சியை முடித்து விட்டு 3 ரவுண்டு ரவுண்டுன்னா அந்த ரவுண்டு இல்லை, 3 சுற்று. மோகன் முன்னாடி உட்காந்து ஒன்று டபுளாக பேசுகிறான் சொக்கலிங்கம் அப்படின்னு அல்வா கொடுத்துட்டு 3 சுற்று சுற்றி வந்த உடனே காலை நீட்டினோம். நான் செருப்பை எடுத்து காலில் மாட்டினேன். புது செருப்பை விட நேர்த்தியாக இருந்தது. நான் மகிழ்ந்து போய் ஒரு 20 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த சகோதரரின் கைகளில் கொடுத்தேன். அவர் அப்போதும் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவர் அதை பைக்குள்ளே வைத்து கொண்டு அவர் 5 ரூபாய் எடுத்து அவர் நீட்டினார். அப்போது நான் கேட்டேன், இல்லை இல்லை 15 ரூபாய் தானே என்று. இல்லை, நீங்கள் நன்றாக தைத்திருக்கிறீர்கள், 20 ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். அப்போது அந்த நண்பர் சொன்னார், நான் பேசிய கூலியை விட சல்லிக்காசு கூட கூடுதலாக வாங்கி பழக்கமில்லை என்று சொன்னார். எனக்கு கன்னத்திலே செருப்பாலை அடித்தது போல இருந்தது என்று சொன்னவர் இன்றைய தலைமைச் செயலாளர் அருமை நண்பர் இறையன்பு அவர்கள். நண்பர்களே, நேர்மை என்பது லஞ்சம் வாங்காமல் இருப்பதில் இல்லை, ஊழல் செய்யாமல் இருப்பதில் இல்லை. தனிமனித ஒழுக்கம், தனிமனித நேர்மை. நாம் சரியாக இருந்தால் இந்த சமூகம் சரியாக இருக்கும். இந்த சமூகத்திலே ஏழ்மை இருக்கிற போது, இந்த சமூகத்திலே ஆதிக்க உணர்வு இருக்கிற போது உங்களால் எப்படி ஒரு நொடி பொழுதிலே நேர்மையை விதைத்து விட முடியும்? அவன் பேசிய கூலியை விட இவ்வளவு வேர்வையிலும் சிந்திக்கொண்டு வெயிலில் குடை விரித்திருக்கிற ஒரு சகோதரன் பேசிய கூலியை விட சல்லிக்காசு வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிறானே, இதுதான் நேர்மை என்று சொன்னார். இதை இந்த நாளில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். மகிழ்ச்சி எப்போது வரும் தெரியுமா? கடைக்கோடி மனிதனுடைய வயிறு நிரம்புகிற போது, வேர்வையை சிந்துகிறவனுக்கு மகிழ்ச்சி வருகிற போது. இது போன்ற மகிழ்ச்சிகளை தருவதற்குத்தான் கொடுப்பதிலா கொண்டாடுவதிலா என்கிற தலைப்பை வைத்திருக்கிறோம். கொண்டாடுவதிலே தான் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காக உங்கள் வைரவன் கோயிலை சார்ந்தவர், கண்டரமாணிக்கத்தை சார்ந்தவர், கற்பூர கவி பழ சோமசுந்தரம் அவர்கள் உங்கள் கரவொலியோடு உங்கள் முன்னாலே.
கன்னி தமிழமுதே, கவிஞர்களின் காதலியே, உன்னை எண்ணி மேடையிலே உறுதியுடன் ஏறிவிட்டேன். எண்ணாவில் நெய்யிருந்து எழில் நடனமாடி பொன்னான செந்தமிழை பொழிவாக தந்திடுவாய். தலைவருக்கு கண்ணதாசனவன் கவிதை தோட்டத்தில் என்றும் வாடாத இனிய மலராக இன்றும் மணக்கின்ற அண்ணன் சொக்கலிங்கம் அவர்களுக்கு என் வணக்கம். இங்கே வைரவன் கோவில் கும்பாபிஷேக விழாவிலே முதல் நாள் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பட்டிமன்ற விழா காண வந்திருக்கின்ற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் செட்டியார்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய தலைப்பு வாழ்வின் மகிழ்ச்சி, கொடுத்து மகிழ்வதா கொண்டாடி சிறப்பதா. சிறப்பு என்றாலே ஒரு பெருமை, அது தலைப்பிலே சொல்லிவிட்டார்கள், கொண்டாடி சிறப்பது என்று. அதாவது பூர்ணகுமார் அவர்கள் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, அழகப்ப செட்டியார் கோடி கொடுத்த கொடைவள்ளல் அழகப்பர் 300 ஏக்கர் இடம், எல்லா கல்லூரி எல்கேஜியில் ஜாயின் பண்ணால் இன்ஜினியர் ஆகி வெளியே வரலாம், அந்த அளவுக்கு கட்டி வச்சிருக்காங்க. கொடுத்தது ஒருவர், கொண்டாடியது இன்னும் கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை மாணவர்கள், எத்தனை மாணவிகள், எத்தனை பிரபலங்கள் உருவாகி இருக்கிறார்கள். கொடுப்பது சிறு நேரம், ஒரு நேரம் மகிழ்வாக இருக்கலாம், கொண்டாடி சிறந்து கொண்டே இருக்கலாம். அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஜனவரி மாதம், தை மாதம் பொங்கல், எனக்கு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி 2 பேருமே சென்னையில் தான் இருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணு தாம்பரம், ஒரு பொண்ணு போரூர், நான் நடுவில் சாலிகிராமம். பொங்கலுக்கு எங்கள் இதில் பொங்கல் பானை நகரத்தாரில் நம்ம கொடுப்போம். அதான் ரொம்ப தூரமாக இருக்குது, வண்டியில எல்லாம் வர முடியல. நான் பேங்க்கில் இப்போ தான் கூகுள் பேலாம் வந்துருச்சேன், நான் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் அனுப்புனீங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்துடும், 10 நிமிஷத்தில் நாங்கள் எடுத்துருவோம், எங்களுக்கு மறந்து போயிடும், நீங்கள் நேராக வந்து கொண்டாந்து கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரியாத்தா நேரம் வர்றேன். அப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுக்குள்ளே அக்கா தங்கச்சி போகணும். அப்பா வரேன்னு சொல்லிட்டாங்களே, நான் கோழி வாங்குகிறேன், நீ என்ன வாங்குறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு காலையில் இங்கே, மத்தியானம் இங்கே. அப்போ கொண்டாடி வீட்டுக்குள்ளே போய் அந்த காசை கொடுத்துக்கிற போது நம்ம கொடுக்குறது 500 ரூபாய் இருக்கலாம், ஆனால் அவங்க சந்தோஷமாக அதை வாங்கி கொண்டாடி பேரன் பேத்தியோடு இருந்து சாப்பிட்றோம் பாருங்க, அதான் கொண்டாடி திறக்கிறதுன்னு சொல்கிறது. அதாவது நம்ம பங்காளியில் நான் சொன்னாங்க, கேஆர் பெரியகற்பன்கிட்ட கேட்டோம், சாலை இந்த மாதிரி இருக்குது அதனால் அப்படின்னாங்க. அவர் எதையுமே எதிர்பார்க்காமல் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. செய்து கொடுத்தது அவர் தான். இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருக்கிறது நம்ம எல்லோரும் அந்த இதில் ரோட்டில் நடக்கும்போது கொண்டாட இவ்வளவு அருமையாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொண்டாடத்தான் எல்லாருமே தெரியும். அப்புறம் வந்து ஒரு ஆட்சியை பற்றி சொல்லலை, மற்ற 2 பேருக்காக சொல்கிறேன்னு சொன்னார் பூர்ணகுமார். டாஸ்மாக் அதில் வந்து ஒரு பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா உடனே பீரை ஓப்பன் பண்ணிடுறீங்க, அதை பண்ணுறீங்க, எல்லோரும் குடிக்கிறீங்க, அந்த மாதிரி. அப்படி கிடையாது. நம்ம அருமையான அரசாங்கம் பொங்கல்னால் உடனே 2500 கொடுத்துட்றாங்க, நம்ம கொண்டாடிடுறோம். அரசாங்கம் கொடுக்குறத நம்ம வந்து கொண்டாட வேண்டாமா, அதுக்காகத்தான் பண்ணுற மொழியே வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சிமார்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நிறைய பேரில் ஒரு 90% எல்லாம் மாஸ்க்கு போட்டிருக்காங்க. செட்டியார்கள் மாஸ்க்கை வாங்கி கொடுத்துட்றாங்க, ஆட்சிகள் அதெல்லாம் போட்டு கொண்டாடுறாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு கொரோனா இதில் கூட கொண்டாடுறதுல தான் சிறப்பு. அதாவது ஒரு
பிறந்தநாள் பரிசு கொடுக்குறோம், ஒரு பொருள் கொடுக்குறோம், அந்த மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பணத்தை காசையெல்லாம் கொடுத்தா பணத்தை சாப்பிட முடியாது, காசு சாப்பிட முடியாது. ஒரு கேக்கு வெட்டி ஃப்ரெண்ட்ஸுகளோட கொண்டாடும் போது இருக்கிற மகிழ்ச்சி இருக்கே, அது மாதிரி எதுவும் கிடையாது. ஒவ்வொரு திருவிழா நம்ம நகரத்தார்களில் கொண்டாடாத திருவிழா இல்லை. சித்திரை திருவிழா, சிவன் ராத்திரி போகிறோம்னா அங்கேருந்து ஒவ்வொரு குலதெய்வ கோயில்லையும் அவசியம் நம்ம போவோம். எல்லோரும் இங்கே பங்காளிகள், சாமி கும்பிட்றவங்க, இங்கே இருக்கவங்க எல்லோரும் கும்பிட்றாங்கல்ல, அந்த கொண்டாட்டம் ஒரு திருவிழாவாகட்டும், ஒரு பிறந்தநாளாகட்டும், ஒரு கல்யாணமாகட்டும், ஒரு சாந்தி கல்யாணமாகட்டும், எல்லாரும் நம்ம நகரத்தார்கள் எல்லாம் கொண்டாட அதாவது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தேன்னு சொல்லுவாங்க. கொண்டாடுவது மிகச் சிறப்பு. எல்லோரும் கொண்டாடி மகிழ்வோம். தீர்ப்பும் அதுதான் கொடுப்பாங்க. ஏன்னா பொருளாளர் எங்கள் பக்கம் இருக்குங்கிற ஒரு மமதையோடு அவங்க இருந்தாலும் நாங்கள் உண்மைகளை சொன்னதுனால நிச்சயமாக கொண்டாடி சிறப்பது தான் தீர்ப்பாக வரும் என்கிற நம்பிக்கையில் இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் வைரவங்கோயில் பங்காளிகள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொண்டாடி மகிழ்வதை அதற்குத்தான் தீர்ப்பு தருவார் என்று நம்பிக்கையை விதைத்திருக்கிறார். யானைக்கு பலம் தும்பிக்கையில், மனிதனுக்கு பலம் நம்பிக்கையில். நிறைய விஷயங்களை ரொம்ப எளிதாக கற்பூர கவி, நல்ல கரவொலி கொடுக்கணும். அது வைரவம்பட்டியிலிருந்து நான் ஃபோனில் ஒரு நாள் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் பேசிடுவோம், அது எங்கள் கோயில் தான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கும் எங்கள் கோயில் தான், எங்கள் ஆயாவோடு ராமு உட்கார்ந்தார் இங்கே, இங்கே உட்காந்துருக்காப்புல. ஒரே ஆட்டம், கொண்டாட்டம். நாங்களாம் ஒரு அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது. அன்பிற்குரிய பெருமக்களே, நல்ல செய்திகளை சொல்லுகிற போது கவியரசர் கண்ணதாசனுடைய ஒரு பாடலை இந்த நேரத்தில் பாரதி அவர்கள் பேசுவதற்கு முன்பாக, கண்ணதாசன் ஒன்று அங்கே ஒருத்தர் பாட்டிலை உடைச்சு அப்படி சாப்பிடுவார். பல பேர் சொல்லுகிறார்கள் கண்ணதாசன் ஏதோ குடித்து விட்டு பாடல்களை எழுதினார் என்று. ஒரு நாளும் அவர் குடித்து விட்டு எழுதியது இல்லை. சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். இயேசு காவியம் என்கிற நூலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் நல்ல நடையில் தமிழில் தர வேண்டும் என்று கிறிஸ்தவ பெருமக்கள் கேட்டுக்கொண்டார்கள். பைபிள், விவிலியம், புதிய ஏற்பாடு, பல பெயர்களில் சொல்லப்படுகிற அந்த நூலை தமிழில் இயேசு காவியம் என்று தாருங்கள் என்று கேட்கிறார்கள். கண்ணதாசன் வாருங்கள், உடனே எழுதிவிடலாம் என்று சொல்லுகிறார். 1979 என்று நான் கருதுகிறேன். அவர் காலமாவதற்கு 2 ஆண்டுகள் முன்பாக. அவரோடு அந்த நூல் தயாரிப்பில் இருந்தவர் எங்களால் பெரிதும் போற்றப்படுகிற அருட்தந்தை தம்புராஜ் அடிகள். அவர் என்னோடு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தவர். அவர் 89 வயது, அண்மையில் காலமானார். அவர் ஒரு நாள் என்னிடம் சொன்னார், சொக்கலிங்கம், இந்த கண்ணதாசனை பற்றி பல பேர் ஏதோ குடிகாரன் அதென்றெல்லாம் சொல்லுகிறார்களே, உங்களுக்கு உண்மை தெரியுமா? இல்லையே, அப்படி பல பேர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இயேசு காவியத்திற்காக ஒரு பெரிய தொகை அவருக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொன்னோம். அவர் மறுநாளே குற்றாலத்திற்கு வாருங்கள், புறப்படுங்கள், எழுதிவிடலாம் என்று 10 நாட்கள் அவரிடம் கால் ஷீட் வாங்கி நான் தான் அவரை அழைத்து கொண்டு போனேன். முதல் நாள் இரவு அந்த அறையில், நல்ல குளிரூட்டப்பட்ட அறை, ஏசி ஹால், ஏசி ரூம், அங்கே தங்கினோம். காலையில் 5 மணிக்கு எழுத தொடங்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். அவர், நான் 5 மணிக்கு எழுந்து சிலுவையில் என்னுடைய பூஜையெல்லாம் முடித்துவிட்டு எழுதுகிற இடத்திற்கு வருகிறேன். கண்ணதாசன் இடுப்பிலே ஒரு பெரிய வேஷ்டியை அணிந்து கொண்டு, மேல் சட்டை அணியாமல் ஒரு துண்டு போட்டுக்கொண்டு, பழுத்த பழமாக நெற்றியிலே திருநீர் அணிந்து அமர்ந்திருந்தார். நான் சொல்ல சொல்ல அவர் அதற்கு நல்ல எளிய நடையிலே தமிழில் சொல்லிக்கொண்டே வந்தார். அவருடைய உதவியாளர் கண்ணப்பன் அவர்கள் வேக வேகமாக எழுதி கொண்டே இருந்தார். 2 பேரும் சொல்லவும் எழுதவும் தவித்து போனோம். 5 மணிக்கு தொடங்கியவர்கள் 9 மணி வரை நான் சொல்ல சொல்ல அவர் எழுதி கொண்டே, அவர் தமிழில் சொல்லிக்கொண்டே வந்தார். கண்ணப்பன் அவர்கள் எழுதி கொண்டே வந்தார்.
9 மணி ஆன உடனே எனக்கு ரொம்ப சோர்வாகிவிட்டது, காலை உணவை முடித்து கொண்டு எழுதலாம் என்று நான் எழுந்து விட்டேன். யார்? தம்புராஜ் சொல்லுகிறார். கண்ணதாசன் சரி நானும் காலை உணவுக்கு வருகிறேன் என்றார். அப்போது நான் கண்ணதாசனிடம் கேட்டேன், நீங்கள் ஒரு மாதிரியான ஆளாயிற்று, உங்களுக்கான ஏற்பாடுகள் அந்த அறையிலே செய்து வைத்திருக்கிறேன், நீங்கள் அங்கே போய் முடித்துவிட்டு வந்து காலை பலகாரத்தை சாப்பிடலாம் என்று நான் ரொம்ப நயமாக அவரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், அருட்தந்தை தம்புராஜ் அடிகளே, நான் எழுத வந்திருப்பது உலகத்தில் இருக்கிற 240 கோடி மக்களுடைய புனிதமான இயேசு காவியம், பைபிள், வேதம், புதிய ஏற்பாடு, விவிலியம், அதை நல்ல தமிழில், உலகின் முதல் மொழியான அன்னை தமிழில் நான் எழுத வந்திருக்கிறேன். இந்த எழுத்து பணி 10 நாட்கள் முடிகிற வரை நான் ஒரு துளி கூட மதுவை அருந்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அதை செய்து கொடுத்தவர் கவியரசு கண்ணதாசன் என்று சொன்னார். எனக்கு அப்படியே மேற்களெல்லாம், என்னுடைய உடலெல்லாம் புல்லரித்து போனது. இதை இந்த நேரத்தில் விசாலாட்சி அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். சன் தொலைக்காட்சியில் கண்ணதாசன் குறித்து பேசுவதற்கு 23 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் போனேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்பவும் தெரியாது, அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர்கள் தான் எனக்கு குறித்து கொடுத்தார்கள், இதை பேசுங்கள். கண்ணதாசன் என்றால் ஒரு பெரிய, அதாவது திரைப்படங்களை எல்லாம் மகா காவியங்களாக மாற்றியவர், பாடல் பெற்ற ஸ்தலங்களாக மாற்றியவர். மாட்டு வண்டி போக முடியாத ஊருக்குள்ளே கூட பாட்டு வண்டியை ஓட்டியவன் கண்ணதாசன் என்று பேசுங்கள் என்று எனக்கு எழுதி கொடுத்தவர் இந்த CS விசாலாட்சி. நான் பேர் வாங்கி கொண்டேன். அந்த கண்ணதாசனை இன்றைக்கு யார் யாரோ அப்படி பேசுகிறார்கள். அதற்காக நான் அதை சொல்ல வந்தேன். அவர் சொன்ன ஒரு கவிதை, ஒரே ஒரு வரி, பாடல் சினிமாவிலே வந்தது, பட்டினிக்கு ஒரு மனசு. எனக்கு குரல் போயிருச்சு. சுவாமிநாதனை கூப்பிட்டு, உங்கள் ஊர் சுவாமிநாதன், கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூர் சுவாமிநாதன் தான் யாகசாலையெல்லாம் சொல்லிவிட்டேன். எங்கள் அண்ணன் காசி எந்திரிச்சிட்டார். அதெல்லாம் இல்லை, தேவோட்டையும் சேர்ந்து தான். கரெக்ட் தான், அதில் என்ன மாற்றம் என்ன? அந்த மாதிரி அவர் நல்ல பாடுபடுறார். அவர் மாதிரி பட்டினிக்கு ஒரு மனசு. எனக்கு ரொம்ப நேரமாக தொண்டை கட்டிச்சு. நான் கூப்பிட்டு கேட்டேன், உடனே போய் நீங்கள் உடனே கண்ணதாசன் அர்ப்பணி பண்ணுறோம், வேறு ஏதோ சாப்பிட்றான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இதில் வெறும் பால், முதல்ல வந்து சுக்கு காப்பி, அது சாப்பிட்டதுனால தான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன் ஒழுங்கா, இல்லைன்னா கரகரன்னு ஆகுது. பட்டினிக்கு ஒரு மனசு, இந்த வரேன் உங்களை பற்றி அப்புறம் வரேன். பட்டினிக்கு ஒரு மனசு, பணத்துக்கு ஒரு மனசு, ஏழ்மைக்கு ஒரு மனசுயா. பணக்காரன் வந்தா எந்திரிச்சு பார்த்து கும்பிடுறான், பட்டினியா கிடக்கவன் ஏழ்மையான வந்தா கால் மேல காலை போட்டு ஆட்டுறான். பட்டினிக்கு ஒரு மனசு, பணத்துக்கு ஒரு மனசு. பழங்கதை மறந்தவங்க, வைரவன் கோயிலுடைய பழங்கதை மறந்தவங்க, 9 நகர கோயிலுடைய பழங்கதை மறந்தவங்க, காக்காய் உட்கார பணம் விழுந்த கதையாக நாம் தான் எல்லாம் செய்கிறோம் என்று நினைக்காமல் எல்லோரும் சேர்ந்து ஊர்கூடி தேரிழுக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான் கண்ணதாசன். பழங்கதை மறந்தவங்க பார்வையே ஒரு தினுசு, பழங்கதை மறந்தவங்க பார்வையே ஒரு தினுசு. மீனாட்சுந்தரம் அவர்களை KR மீனாட்சுந்தரத்தை பார்த்து பிரமாதமாக நடத்துறீங்க என்ன? வாய் முடுங்க, நான் நடத்தல, பைரவர் நடத்துறாரு. பழங்கதை மறந்தவங்க பார்வையே ஒரு தினுசு, சொக்கலிங்கம் உங்க பார்வை ஒரு தினுசு, நாங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துறோம். இதை பைரவர் நடத்தி வைக்கிறார். ஒரு சின்ன சிக்கல் இருக்கோ, பரபரப்பா ஒரு பேச்சு அடிபடுத அப்படின்னு நேற்று கேட்டேன். லேனாட்ட அதெல்லாம் பைரவர் பார்த்துக்குவார், நீங்க உங்க வேலையை பாருங்க. எப்படி? பழங்கதை மறந்தவங்க உன் பார்வையே ஒரு தினுசு, கொட்டி கொட்டி அழப்பதனால், கொட்டி கொட்டி அழப்பதனால், மனித தேனி மண்ணாங்கட்டி தேனி அப்படி இப்படின்னு சொல்லுவதால் சொக்கலிங்கம் பெரிய ஆளாக முடியாது. கொட்டி கொட்டி அழப்பதனால் கொஞ்சுவது வளர்வது இல்லை. கொட்டி கொட்டி அளந்து கொஞ்சினீங்கன்னா சொக்கலிங்கம் பெரிய ஆளாக முடியுமா? செய்தியில் உயிர் இருக்க வேண்டும், பிறர் மனதை காயப்படுத்தாமல் பேச வேண்டும், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் தலைகணம் பிடித்து ஏறிவிடக்கூடாது. கொட்டி கொட்டி அளப்பதனால் கொஞ்சுவது வளர்வதில்லை, கோபுரத்தில் இருப்பதனால். ஏதோ உயரத்தில் போய் மேடையில் உட்கார்ந்துருக்கிறேன், சொக்கலிங்க அன்னைக்கு நடுவர்ன்றான். கோபுரத்தில் இருப்பதனால் குருவி பருந்தாவது இல்லை.
கண்ணதாசன் எழுதிய பாடல் வரி, ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் என்கிற பாடலுக்காக கண்ணதாசன் சொல்லியிருக்கிற இதைவிட ஒரு சித்தாந்தத்தை உலக நாடுகளில் யாராவது சொல்லியிருக்க முடியுமா? இந்த நாளில் நினைத்து பாருங்கள். எனவே கொடுப்பதிலேதான் பேரின்பம் இருக்கிறது, கொடுப்பதிலேதான் நிரம்ப சிறப்பு இருக்கிறது என்கிற அணியிலே நிறைவாக பேசுவதற்காக உங்கள் வீட்டு பிள்ளை, நல்ல தமிழாசிரியருடைய திருமகள், புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய நிர்வாகி, நகரத்தார்களுக்கு நன்கு அறிமுகமானவர் அருமை தங்கை புதுகை பாரதி அவர்கள் உங்கள் கரவலியோடு உங்கள் முன்னாலே